இந்த அரசு இது மாதிரி வேற எதுலயாவது நடவடிக்கை எடுத்திருக்குதான்னு நீங்க பாருங்க. எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு நான் தான் வருவேன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்றீங்க நீங்க? இதனால நான் அசிங்கப்பட்டு நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அசிங்கப்படுறீங்களா? இதை பாக்குறவங்க முடிவு பண்ணிட்டோம். எங்கே போறேன்னு இங்கதான் இருக்கேன். வர்றேன்னு சொன்னேன். நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் வருவேன். நாளைக்கே வந்தானு வர முடியாது. பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணைக்கு நாளை காலை ஆஜராக முடியாது, என்ன செய்வீர்கள் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சவால் விடுத்துள்ளார். தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்த அரசு இது மாதிரி வேற எதுலயாவது நடவடிக்கை எடுத்திருக்குதான்னு நீங்க பாருங்க. எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணிருக்கா? வரேன்னு சொல்லிட்டேன். என் வீட்டுல என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அவ்வளவு பேர் வேலை செய்யறவங்க. நான் இந்த கிருஷ்ணகிரியில தான் இருக்கிறாங்கன்னு இங்க பாதுகாப்புக்கிற காவலருக்கு தெரியும், அங்க இருக்கிறவங்க தெரியும். என் வீட்டுல போய் ஏன் ஓட்டுற சேட்டை தானே. நீங்க ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறது அங்க வேலை என் தம்பி ஒருத்தர் கிழிச்சிருப்பாரு. அதுல என்ன பிரச்சனை? நீங்க இது பண்ண நான் தான் வருவேன்னா வருவேன்ல. ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே. நான் வராம போயிடுவேன்னா இவ்வளவு பெரிய வேலை செய்யறவன் இல்ல உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடிக்கிற கோலைகளா இல்ல என்ன? நான் தான் வருவேன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்றீங்க நீங்க? இதனால நான் அசிங்கப்பட்டு நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அசிங்கப்படுறீங்களா? இதை பாக்குறவங்க முடிவு பண்ணிட்டோம். எங்கே போறேன்னு இங்கதான் இருக்கேன். வர்றேன்னு சொன்னேன். நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் வருவேன். நாளைக்கே வந்தானு வர முடியாது. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நீ திருப்பி வைப்ப. நீ அதையே தான் பேசுவேன். நீ சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்து அங்க உட்காரவே என்னை உட்கார விசாரி. நீ அங்க ஒண்ணு பேசிட்டு வருவ, அப்புறம் திருப்பி ஒண்ணு வருவ, அப்புறம் ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க, திருப்பி கூட்டிடுவீங்க. எத்தனை நாளைக்கு? 15 வருஷமா இதே நாடகமா? என்னது இதுல என்ன நீ சொல்ல? மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன? என்ன செய்ய நினைக்குது சொல்லுங்க. நான் திருப்பி நீங்க முதல்ல விசாரிச்ச அதே தான் திருப்பி அதே தான் சொல்லுவேன். விசாரிக்கவே இல்லை, நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இதுதான் நடந்திருக்குது, இது போயிருக்குதுன்ட்டு. இது எந்த மாதிரியான தீர்ப்புகள், எந்த மாதிரியான விசாரணைகள்? என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஏதுன்னு செய்ய முடியாது. சும்மா இப்படி போட்டு இப்படி அசிங்கப்படுத்தி நீங்க இவ்வளவு நேரம் ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்ல, இது மாதிரி தான் செய்யலாம். இதுக்கெல்லாம் அஞ்சுறவனும் இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்றது, இதுக்கு பயந்து ஓடுற அளவு நான் கிடையாது. வருவேன். நாளைக்கு 11 மணிக்கு தான் வந்தாகணும். வர முடியாது. ஒன்னால முடிஞ்சது பாரு. குறிப்பா இந்த வழக்கு நீண்ட காலமா நடக்குது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.